நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? மகனே மகளே நீ கேட்கவில்லையோ? மகனே மகளே நீ கேட்கவில்லையோ? ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? மன்னிக்க இவ்வுலகில் வந்தேனே, உன் சாபம் போக்கிட நான் சிலுவை சுமந்தேனே. உன் பாவம் மன்னிக்க இவ்வுலகில் வந்தேனே, உன் சாபம் போக்கிட நான் சிலுவை சுமந்தேனே. உனக்காகவே எந்த ஜீவன் தந்தேன், உன்னை என்றும் காக்கவே நான் உயிர் தெழுந்தேனே. உனக்காகவே எந்த ஜீவன் தந்தேன், உன்னை என்றும் காக்கவே நான் உயிர் தெழுந்தேனே. ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? பல அற்புதங்களை நான் செய்து வந்தேனே, உன் வியாதி வறுமையை நான் மாற்றி போட்டேனே. பல அற்புதங்களை நான் செய்து வந்தேனே, உன் வியாதி வறுமையை நான் மாற்றி போட்டேனே. உனக்காகவே பல பாடுகள் பட்டேன், உன் சத்துருக்களை அழிக்கவே நான் ஓடி வந்தேனே. உனக்காகவே பல பாடுகள் பட்டேன், உன் சத்துருக்களை அழிக்கவே நான் ஓடி வந்தேனே. ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? தாகம் தீர்க்கவே நான் தேடி வந்தேனே, உன் அடிமை வாழ்வையே நான் மாற்றி போட்டேனே. உன் தாகம் தீர்க்கவே நான் தேடி வந்தேனே, உன் அடிமை வாழ்வையே நான் மாற்றி போட்டேனே. நல்வழியில் உன்னை நடத்தி வந்தேன், உன் கவலை கண்ணீர் மாற்றவே நான் உன்னிடம் வந்தேனே. நல்வழியில் உன்னை நடத்தி வந்தேன், உன் கவலை கண்ணீர் மாற்றவே நான் உன்னிடம் வந்தேனே. ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? மகனே மகளே நீ கேட்கவில்லையோ? மகனே மகளே நீ கேட்கவில்லையோ? ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? ஏன் நான் சொல்வதை நீ கேட்கவில்லையோ? யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு மகன், சரியா, ஒரு மகன் நல்ல செல்ல பிள்ளையா அந்த தகப்பன் வளர்க்குறாங்க. ஆனா அந்த மகன் சில நாட்கள் கொஞ்சம் வாலிப நாட்கள் வரவும் என்ன பண்ணிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சில பாவ பழக்கங்கள்ல ஈடுபட்டு இந்த திருடுறது அந்த மாதிரி சில பாவத்துல ஈடுபட்டதுனால
அந்த போலீஸ் வந்து இந்த மகன் என்ன பண்றாங்க, பிடிக்க வராங்க. வீட்டுல அந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது. கையும் மையுமா அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு ஜெயிலுக்கு கூட்டு போகணும். ஆனா அவங்க செஞ்ச தப்பு பெரிய தப்பு. அதுல ஒரு கொலைய பண்ற அளவுக்கு அந்த கொலையே நடந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய தப்பு. அவங்கள கூட்டு போனா தூக்கு தண்டனை. அப்படி ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ அந்த மகனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்துட்டு, ஆனா தகப்பன் இருக்காங்க. ஐயோ, நான் செல்லமா வளர்த்த என்னுடைய பிள்ளை இப்போ தூக்கு தண்டனை குடுக்கற இந்த நேரத்துல குடுத்தா கூட என் பிள்ளை மறிச்சு எங்க போயிருவாங்க, நரகத்துக்கு போயிருவானே. ஆனா என் பிள்ளை மாறணும், என் பிள்ளை திருந்தணும், என் பிள்ளை மாறணும்னு சொல்லி அந்த அந்த தண்டனைய தான் ஏற்றுக்கிட்டு இந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன், நான் தான் அந்த கொலைய பண்ணினேன். அதாவது ஒரு கொலையா பண்ணிட்டாங்க. திருடுனதுனால அதை மறைக்கிறதுக்கு தெரியாம பண்ணின ஒரு கொலை. அப்போ மேல பழிய போட்டு அந்த தகப்பன் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. அங்க போய் அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் கிடைச்சிருது. அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க எங்க இருக்காங்க இப்போ? அவங்க நல்ல ஒரு மனுஷனா வாழ்ந்தவங்க. அவங்களுடைய உயிர் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குது. தான் பிள்ளை மனம் திருந்தி இனிமே என்ன செய்வாங்க, வாழ்ந்து நம்ம இருக்கிற பரலோகத்துக்கு திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிதான் என்ன எதிர்பார்ப்புல அந்த தகப்பன் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மகன் என்ன பண்றாங்க, மீண்டும் அந்த பாவத்தை பிசாசு செய்ய வைக்குது. மீண்டும் திரும்ப திரும்ப அந்த பாவத்திலே மகன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாவத்திலே விழுந்து பாவத்தையே செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தகப்பன் அங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளவு வேதனை இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த தகப்பன் இந்த பாவத்திலேயே இருக்கிற இந்த மகனை குறிச்சு பார்க்கும்போது மறிச்சாலும் இந்த உயிர் எங்க போகும், நரகத்துக்கு போகும். தகப்பன் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. தன்னுடைய ஜீவனை தகப்பன் இந்த பிள்ளைக்காக கொடுத்தாரு. கொடுத்து பிரயோஜனம் இல்லாத நிலைமையில இருக்குன்னு சொல்லி அந்த தகப்பனுடைய கண்ணீர் அவ்வளவு வேதனையோடு துடிக்கிறார். இந்த மாதிரிதாங்க நம்ம தகப்பன் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவத்துக்காக, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நமக்கு தண்டனை என்னன்னா நரகம் தான். நம்முடைய இறந்து போனா சரீரம் அழிஞ்சிரும். ஆனா ஆத்துமா அழியாத ஒண்ணு. அது எங்க போகுது, நரகத்துக்கு போகுது. நரகத்துக்கு போக கூடாது. என் பிள்ளை பரலோகத்துக்கு எங்க கூட வரணும், நான் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு சொல்லி அவர் ஏங்கி அதுக்காகவே என்ன பண்ணாரு, சரீர ரூபம் எடுத்து பலியானாரு. ஆனா அந்த பலியாகி இப்ப பரலோகத்துல இருந்து இப்ப என்கிட்ட வரும்னு எதிர்பார்ப்போட இருக்கிற நேரத்துல திரும்பியும் நம்ம பாவத்துல விழுந்து அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் 40 நாள் நீங்க பாவத்தை செய்யாம இருக்கீங்க. திரும்பியும் அந்த பாவத்துல விழுறீங்க. திரும்பியும் அதே பாவத்தை செய்றீங்க. திரும்ப உங்க ஆத்மா எங்க போகும், நரகத்துக்கு போகும். ஆனா உங்களுக்காக பலியான தேவன் எவ்வளவு அப்படி ஏங்குறார் பாருங்க. என் பிள்ளை எங்கிட்ட வராதா, என் பிள்ளை திரும்பி வராதா, உங்க பக்கத்திலே இருக்கிறாரு உங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு. தாம் பிள்ளையா மீட்டு எடுக்கிறதுக்காக அவர் உங்களை நேசிச்சு உங்க பக்கத்திலே இருக்கிறார். ஆனா நீங்க அதுக்கு இடம் கொடுக்காத பட்சத்துல அவர் ஒன்னும் செய்ய முடியாம இருக்காங்க. அவர் வந்து இடம் நீங்க கொடுக்கும் போதுதான், பாவத்தை விட்டு விலகும் போதுதான் அவர் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்ய முடியும், உங்ககிட்ட பேச முடியும், உங்களை கழுவி சுத்திகரிச்சு அந்த பாவத்துல இருந்து வெளிக்கொண்டு வர முடியும். அதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம எப்படி இந்த பாவத்தை என்னால விடவே முடியலையே நினைக்கலாம். 40 நாள் உங்களால விட முடியும்ல, அப்போ 41 நாள் அதுக்கப்புறமும் உங்களால முடியும். உங்க அன்புக்காக நீங்க என்னைக்கும் ஃபர்ஸ்ட் அற்புதங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக தேவனை தேடணும்னு வைங்களேன், நம்மளால விட முடியாது. ஆனா தேவனுடைய அன்புக்காக இயேசுப்பாவை தேடி பாருங்க, உங்களால விட முடியும். நமக்காக ஜீவனை தந்தார். எவ்வளவு வலி வேதனை நமக்குன்னு அழகான குடும்பங்களை கொடுத்திருக்காங்க. அழகான எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் தேவையில்லாத பழக்கத்துக்கு ஈடுபடணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா நம்ம வாழணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த நாள்ல நீங்க அதை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துற வழி விதம் வேற மாதிரி இருக்கும். உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அநேகருக்கு உங்களை கொண்டு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா அவரு கொண்டு வருவார். ஆசீர்வாத வாழ்க்கைன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? நமக்கு நல்ல பணம், நல்ல காசு பணம் இருக்குது, நல்ல தேவைகள் சந்திக்கப்படுது, நல்ல வசதியா இருக்கும், இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கீங்களா? இல்ல. உங்களுக்கு ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதம் உலக பிரகாரமான பண தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படுது. அந்த பணமும் உங்களுக்கு அதிகமா கொடுக்கறதும் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க. ஏழை எளியவங்களுக்கு உதவுறதுக்கு இரக்கம் காட்டணும். உங்ககிட்ட கடவுள் இருக்காருனாலே உங்களுக்கு இரக்க குணங்கள் இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். 40 நாட்கள் மட்டும் இல்ல, வாழ்நாள் ஃபுல்லா நான் வந்து பாவத்துக்கு விலகி இருப்பேன். அதாவது கோவப்பட மாட்டேன். நீங்க யாருக்கிட்டயாட்டு
பேசாம இருந்தீங்கன்னா இந்த நாட்கள்ல பேசிடுங்க. தேவனுக்கு அது பிரியம் இல்லாத ஒன்று. இந்த நாட்கள்ல நீங்க யார்கிட்ட பேசாம இருந்தாலும் பேசிருங்க. பிறரை நேசிக்கணும். எதிரியா யாரும் யோசிக்காதீங்க. எதிரியா இருந்தாலும் நீங்க நேசிக்கிறவங்களா மாறுங்க. கர்த்தர் நம்ம செஞ்ச பாவங்களை அவர் மன்னிப்பார். பிறருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கும் போதுதான் நம்முடைய தவறுகளை பாவங்களை தேவன் நினைச்சவர் மன்னிப்பார். பரமண்டல ஜெபம் அதுதானே சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க சொன்னாங்க? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று அந்த பரமண்டல ஜெபம் எப்படி தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து இப்படி ஜெபிக்கணும்னு ஏன் சொல்லி கொடுத்தார்? நம்ம பிறரை மன்னிக்கிறது போலதான் தேவன் நம்மள மன்னிக்க முடியும் என்பதுதான் இதுக்கு உதாரணம். வாயால நம்ம சொன்னா மட்டும் காணாது, நம்ம செயல்ல காட்டணும். பிறரை மன்னிக்கும் போதுதான் நம்முடைய தப்பிதங்களை தேவன் மன்னிக்க முடியும். இல்லைன்னா பிசாசு நம்ம கிட்ட இல்ல, தேவன் நமக்கு நன்மை செய்ய விடாம பிசாசு போராடும். தேவன் நம்மள மன்னிக்க விடாம பிசாசு போராடும். நம்ம மன்னிச்சாதான், பிறரை மன்னிச்சாதான் தேவன் நம்மள மன்னிக்கும் போது பிசாசால தடை செய்ய முடியாது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்காக தான் தேவன் நம்மள மன்னிக்க சொல்றார். ஓகேவா? இப்படி கோபத்தின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்படி சில பாவ பழக்கத்துல இருந்து நீங்க ஃபுல்லா விடுதலை ஆகுறது ஒரு பாவி மனம் திருந்துதல்னால பரலோகமே என்ன செய்யுது? சந்தோஷப்படுது. எதுக்காக சந்தோஷப்படுது பரலோகம்? இந்த பாவி மனம் திரும்புறதுனால பரலோகம் ஏன் சந்தோஷப்படுது? இந்த ஆத்மா பாவம் செஞ்ச ஆத்மா என்ன பண்ணிட்டு இப்போ மனம் திருந்திட்டு இந்த ஆத்மா இனிமே யாருக்கு சொந்தம்? பரலோகத்துக்கு சொந்தம். அதனால பரலோகம் சந்தோஷப்படுது. அப்போ நம்ம ஆத்மா பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தா அது எங்க சொந்தமாகும்? நரகத்துக்கு. அதனால சந்தோஷப்படக்கூடியது யாருன்னா பிசாசு. நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கணுமா? இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்காக ஜீவனை தந்த நம்மளுடைய தேவனுக்காக இடம் கொடுக்கணுமா? இதை நீங்க தான் முடிவு பண்ணணும். 40 நாள் தீர்மானத்தை நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் உங்ககிட்ட இருக்கிற வேண்டாத பாவங்களை நீங்க ஒப்பு கொடுத்து இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவன் அதை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? சோத்திரம் அப்பா. அந்த யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ தகப்பனே, அந்த பிள்ளைகளோடு நீங்க இருங்க ஏசப்பா. எடுக்கக்கூடிய தீர்மானத்தை கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிறைவேற்றணும் தகப்பனே. அப்பா, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் ஏசப்பா. அவங்களிடத்துல என்னென்ன வேண்டாத பழக்க வழக்கங்கள் விட முடியாம தவிக்கிறாங்களோ அதை விடுவதற்கு உம்மால முடியுமே தகப்பனே. அதை விடு வைக்க உங்களால முடியுமே ஏசப்பா. நீங்க அந்த பிள்ளைகள் இடத்திலே உள்ளத்திலே பேசுங்க. தீர்மானங்கள் எடுக்க கிருபை கொடுங்கப்பா. எடுத்த தீர்மானத்தை முடிவு பரியந்தம் அதை ஏசப்பா கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. நீங்க அப்பா பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த போற கிருபைக்காக சோத்திரம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. நிரப்படியாய் ஒவ்வொருவரையும் உமக்குள்ள வழி நடத்துங்க. எங்களுக்காக தானே உங்க ஜீவனை இந்த நாள்ல எங்களுக்காக ஏசப்பா எத்தனை பாடுகள் அனுபவிச்சு தன்னுடைய உங்க ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீங்களே, அந்த அன்பை நினைத்து ஒவ்வொரு மக்களும் ஏசப்பா மனம் திருந்துத இந்த நாட்களை ஒரு மனம் திரும்புதல் நாட்களா எடுத்து அப்பா உமக்குள்ள வரக்கூடிய கிருபைய நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. அப்படி செய்ய போற கிருபைக்காக சோத்திரம். ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் மாறட்டு தகப்பனே. தன்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து ஒப்பு கொடுத்து இந்த நாள்ல உமக்குள்ள வர நீங்க உதவி செய்யுங்க. வரும் பொழுது என் தேவன் அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் அவங்களுக்கு கொடுத்து அப்பா உமக்காக எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பாத்திரமாய் நீங்க உருவாக்குங்க. எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.